பேசாம ரவுடி ஆயிட்டுமால. ஆணியுடன் விந்துதானும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். ஆணவம் அழிவுக்கு வழி பண்ணி தானே இப்போ இவர் உட்காந்துட்டு இருக்காரு. 133 எம்எல்ஏ இருந்து முதலமைச்சராக கம்பீரமாக வந்தவர் இப்போ எதிர்கட்சி தலைவராக ஆகமுள்ள சட்டப்பேரவைக்குள்ளே நுழைய முடியாமல் வீழ்ந்துட்டு ஆணவத்தினால்தான் விழுந்திருக்காரு. உங்கள் ஆட்சியில் யாரையுமே அரெஸ்ட் பண்ணலையா? ஃபேஸ்புக்கில் என்ட்ரி போட்டது, ட்விட்டரில் பதிவு போட்டதுக்கு எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? கைது படலம் தொடரும். இன்னும் 4 மந்திரிகள் கைதாக இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு டெல்லியில் கிடைக்கக்கூடிய செய்தி. பல திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அயல்நாடு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸில் எல்லாரும் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 6 எம்பி வெளிநாட்டில் இருக்காங்க. இப்போ நீ பள்ளிக்கல்வித்துறையில் ஊழல் நடந்துச்சா? அரசகுமார் வாங்கினாரா? நான் சொல்கிறேன், ஆமாம், அரசகுமார் வாங்கினார். இப்போ இல்லை, அவர் ரொம்ப வருஷமாக வாங்கிட்டு இருக்காரு. திமுக முன்னாடி இருக்கும்போது வாங்கினாரு, பாஜக இருக்கும்போது வாங்கினாரு. அவர் சதா டிபி ஆஃபீஸ் தான் கிடப்பார். இந்த வேலைக்கு தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தார். மக்களுக்கு ஞாபகம் நல்லாவே இருக்குது. கடந்த 5 வருஷம் என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணீங்க, விஜய் எந்த அளவுக்கு பேசுனாங்க தெரியுங்களா? மக்கள்கிட்ட போய் கருத்து கணிப்பு நடத்துனீங்களா? 1,00,000 பேர் கருத்து கணிப்பு நடத்தணும் சார். அவங்கள சொல்லிட்டாங்க சார், நீ கூட்டணின்னு சொல்லி சொன்னா நான் உங்களுக்கு ஓட்டே போட மாட்டேன் சொன்னாங்களா? நாளைக்கு இந்த கூட்டணியே உடையுது, தாவேக்கோட கூட்டணி உடையுது, திருமாவளவன் வருவார், கம்யூனிஸ்ட் வராங்க, ஐயோமலே வராங்கன்னு சொல்லி மறுபடியும் அவங்க வைக்கிற முதல் டிமாண்ட் என்ன? தினமும் காலையில் எழுந்துச்சு பார்த்தோம்னா ஒரு பரபரப்பான செய்தி. இன்றைக்கி காலையில் திடீர்னு பார்த்தா அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணிட்டாங்க. சிஎம் விஜயை ஒரு கூட்டத்தில் பேசும்போது தனிநபர் தாக்குதல் மாதிரி பேசியிருக்காரு. அதனை மையப்படுத்தி அவர் முன்ஜாமீன் கேட்டிருந்தார். முன்ஜாமீன்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு. இன்றைக்கி காலையில் கைது பண்ணிட்டாங்க. அதுக்கு மு.க. ஸ்டாலினுடைய பதிவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேக் டைவர்சன் அரசு. அப்படி பார்த்தா அமைச்சர்கள் என்னென்னமோ பேசுகிறாங்க, அந்த அமைச்சர்கள்லாம் இவங்க கைது பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதாவது மு.க. ஸ்டாலினுக்கு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு அருகதை இருக்குதா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஒரு யூடியூபர் அரசாங்கத்தை விமர்சித்தாருன்னு 2 முறை குண்டாஸில் போட்டீங்க, கையை உடைச்சிங்க, கஞ்சா கேஸில் போட்டீங்க, எவ்வளோ பேரை நீங்கள் துன்புறுத்தினீங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் உங்கள் ஆட்சியில். இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொதுவெளியில் ஒரு முதல்வர், விஜய் இல்லை, தமிழ்நாட்டின் முதல்வரை ரொம்ப ஆபாசமாக அப்படி இப்படின்னு நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், கருத்து சுதந்திரம் இருக்குது. ஆனால் அடுத்தவன் ப்ரைவசியை பாதிக்காத அளவுக்கு பேசணும். அப்போ ஒரு முதல்வரை இழிவுபடுத்துகிற மாதிரி பொதுவெளியில் பேசினா யாராவது அவர் கட்சிக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே செய்வான். கட்சிக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, எஃப்ஐஆர் பதிவிட்டது, அவ்வளோதானே. ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால். பவர்ஃபுல் எக்ஸ் மினிஸ்டர், எம்எல்ஏ, அவர் மேலே ஒரு கேஸ், எஃப்ஐஆர் 1000 கேஸ் இருக்குது அவர் மேலே. இது 1001வது கேஸ். ஒரு நிமிஷம், தொகுதியில ஆய்வு பண்றதுக்காக போனாரு சார். அப்படி என்ன சார் நீங்க கைது பண்ணணுங்கிற தேவை இருக்கு? சினிமா ஆக்ஷன் பாணியில் போலீஸ் ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளான பெண்மணி வைகுண்டம் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில கேள்விகளை கேட்டிருக்காரு. அதே நேரத்துல முடிக்கும் போது ஒரு முக்கியமான வேலை போட்டு முடிச்சிருக்காரு. ஆணவம் அழிவுக்கு வழி அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. அதான் அழிஞ்சிட்டாங்கல்ல. ஆணவம் அழிவுக்கு வழி பண்ணி தானே இப்போ இவர் உட்காந்துட்டு இருக்காரு. 133 எம்எல்ஏ இருந்து முதலமைச்சராக கம்பீரமாக வந்தவர் இப்போ எதிர்கட்சி தலைவராக ஆகமுள்ள சட்டப்பேரவைக்குள்ளே நுழைய முடியாமல் வீழ்ந்துட்டு ஆணவத்தினால்தான் விழுந்திருக்காரு. ரைட்டு, அதுக்கு மேலே நம்ம போவேன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் குறுக்கிட்டீங்க. அதாவது காவல்துறை எஃப்ஐஆர் தான் போட்டாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா முதலமைச்சர் தட்டுறாருன்னு எஃப்ஐஆர் போட மாட்டாங்களா? அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காவது காவல்துறை ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு போடுவாங்க. அவர் தொகுதி எம்எல்ஏ, பவர்ஃபுல் எக்ஸ் மினிஸ்டர். அப்படி இருக்கும்போது அவர் அதோடு அதை விட்டுருக்கலாம். என்ன அவருக்கு மேலே கேஸே இல்லையா? எவ்வளோ கேஸ், இடி கேஸ் இருக்குது, சொத்து குவிப்பு கேஸ் எவ்வளோ இருக்குது. இது என்ன ஒன்றுமே இல்லாத கேஸ், இது விட்டுருக்கலாம். ஆனால் இவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஹைகோர்ட்டுக்கு போய் முன்ஜாமீன் கேட்டார் இந்த கேஸுக்கு. கேஸில் விசாரித்த கோர்ட் என்ன சொல்லிடுச்சு? ஒரு 11 மணி வாக்கில் இன்றைக்கி அதெல்லாம் கொடுக்க முடியாது உனக்கு, நீ பண்ணியிருக்கிற தப்பு தான், நீ போ அப்படின்ட்டாங்க. ஸோ போலீஸ் வாஸ் அண்டர் கம்பல்சன் ஆஃப்டர் திஸ் டிஸ்மிசல் ஆஃப் ஆன்டிசிபேட்டரி பெயில். நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் முன்ஜாமீனை கோரி கடுத்த அந்த வழக்கை, அந்த வேண்டுகோளை தள்ளுபடி பண்ண பிறகு கோர்ட்டு போலீஸுக்கு ப்ரெஷர் நிச்சயம் வந்துடுச்சு இல்லை? அது வரைக்கும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணலையே. இப்போ நீங்கள் அரெஸ்ட் செய்யப்பட வேண்டிய ஆள் தான், தண்டிக்கப்பட வேண்டிய ஆள் தான் போயா அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் சொல்லியாச்சுன்னா காவல்துறை அதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாத.
ஆக்சுவலாக அனிதா ராதாகிருஷ்ணன் தான் நிர்பந்தத்தை போலீஸ் கொடுத்துட்டாரு. கோர்ட்டுக்கு போய் கம்பை கொடுத்து அடி வாங்குவாங்கன்னு சொல்லி நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, இவர் கம்பை கொடுத்து இவரே அடி வாங்கிட்டார். அதனால் இதில் என்ன அரசியல் இருக்கு? இப்போ நீங்கள் இணையத்தை திறந்து பாருங்கள், ஊடக விவாதங்களில் பாருங்கள், இந்த ஆட்சியை பற்றியும் முதல்வரை பற்றியும் என்ன அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுறாங்க. யாரையும் அரெஸ்ட் பண்ணல. ஆனால் அந்த விமர்சனம் என்பது அவதூறாக ஆபாசமாக போயிடக்கூடாது. இப்போ எவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு பெண்ணுடைய மாடஸ்டி, ஒரு சீஃப் மினிஸ்டருடைய போஸ்டுடைய ஒரு மாண்பு, இதை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கேஸ் போடுவாங்கன்னு தான் செய்வாங்க. இது உங்கள் ஆட்சியில் பண்ணதே இல்லையா? உங்கள் ஆட்சியில் யாரையுமே அரெஸ்ட் பண்ணலையா? ஃபேஸ்புக்கில் என்ட்ரி போட்டது, ட்விட்டரில் பதிவு போட்டதுக்கு எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? அதனால் அவர் ஸ்டாலின் ஷுட் நாட் திங்க் பீப்புள் ஆர் ஃபூல்ஸ். மக்கள் முட்டாள்களில் மடையர்கள் இல்லை, மக்களுக்கு ஞாபகம் நல்லாவே இருக்குது. கடந்த 5 வருஷம் என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணீங்க, விஜயை எந்த அளவுக்கு பேசுனாங்க தெரியுங்களா? அவங்களெல்லாம் யாராவது இவர் அரெஸ்ட் பண்ணாரா? என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க ஒரு கட்சி தலைவர்? என்ன சிரிச்சிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு பேசுனாங்க, கடுமையாக தற்குறிகள்னாங்க. இவங்க கட்சி மேடையிலே பேசுனாங்க. அவன் இவன் ஏக வசனத்தில் விஜயை பேசுனாங்க. அவங்களெல்லாம் யாரும் இவர் நடவடிக்கை எடுக்கலையே. இன்றைக்கி காவல்துறை கோர்ட்டுடைய இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். இதில் என்ன அரசியல்? ஆணவம் விழுந்து கிடக்கிறாங்க போகிறாங்கலாம். இந்த பேரம் விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தாவேகா எம்எல்ஏக்கிடம் பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது தொடர்பாக செந்தில் பாலாஜியினுடைய தம்பியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எங்கேயோ செந்தில் பாலாஜியே தேட ஆரம்பிச்சிருக்காங்க விசாரிக்கிறதுக்கு தான். அவர் மேலே இது இல்லை. அசோக் குமார் அவங்க தம்பி மேலே எஃப்ஐஆரில் பேர் போட்டாங்க, அவரை தேடுறாங்க. இவரை விசாரிக்க கூப்பிடுறாங்க. இவர் கரூர் சம்பவத்தின் போது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் டெலிவைஸ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார்ல, இப்போ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஏன்னா காவல்துறை கூப்பிட்றாங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனாலும் நான் காவல்துறை விசாரணை ஏற்று அவங்களுக்கு ஒத்துழைப்பேன்னு சொல்ல வேண்டியது தானே. இப்போ தான் நான் பார்த்தேன், ஏவா வேலு சிங்கப்பூரில் இருக்காராம். அவர் முறைகேடு ஏதோ லஞ்ச விஷயம் கேட்டதுக்கு கூப்பிட்டதுக்கு உடல்நலம் சரியில்லாதவர் சிங்கப்பூருக்கு போயிட்டாராம். அவர் வக்கீல் தான் ஆஜராயிருக்காருன்னு. இவங்களுக்கெல்லாம் உடல்நலம் சரியில்லாத ஆகிடும், திடீர்னு துபாயில் இருப்பாங்க, ஹாங்காங்கில் இருப்பாங்க. உப்பை தின்னா தண்ணியை குடிக்கணுங்க. நீங்கள் தவறுன்னு சொன்னால் நிரபராதின்னு வெளியே வாங்க. அதானே நம்ம பெண்ணணும் சட்ட ரீதியாக. அதை விட்டுட்டு அரசியல் பழிவாங்குதல், ஆணவம் பிடிச்ச அரசு அதைத்தான் பண்ணுதுங்கிறாங்க. அதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தாவேக அரசு தப்பு பண்ணால் அதை தண்டிப்பாங்க. இப்போ நீங்கள் பண்ணதை தானே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் யோகியர்கள் உத்தமர்கள்னு சொல்லிக்க முடியாத. நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் மக்கள் பார்த்து தானே உங்களை வேணான்னு தள்ளிட்டாங்க. தமிழகத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினார் தளபதி விஜய் அவர்கள். முதலமைச்சர் ஆனார். முதலமைச்சர் ஆனவுடன் மிக பொறுமையாக நிதானமாக யாருக்கும் ரியாக்ட் பண்ணாத சைலண்டா இருந்த 2 மாசம் ஓட்டினாரு. சட்டசபையில் 144 ஓட்டு வாங்கின அப்புறம் அவருக்கு அந்த அனிமல் ஸ்பிரிட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, மிருகத்துக்கு கூடிய ஒரு வேகம். அவர் கடந்து வந்த பாதைகள்ல மலை கரடுமுடாக இருந்தது. எப்படி விமானத்தில் பயணம் போது ஆகாயம் இடிக்குமோ அப்போது டர்புலன்ஸ் இருக்கும், ஆடும் விமானம். அந்த மாதிரி ஆடிச்சு. கவர்மெண்ட் சமாளிச்சுட்டார். பைலட் நல்லா பண்ணார் இவர். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி திமுக அமைச்சர்கள் எல்லாம் கண்டபடி பேசுறாங்க, வாயில வந்தபடி பேசுறாங்க. இந்த திமுகனாலே ஒரு நாஸ்டி காமெண்ட்ஸ் வரும் அவங்க கிட்ட இருந்து. யாரா இருந்தாலும் சரி, அண்ணாதுரையாகட்டும் இருந்தாலும் சரி, கலைஞராக கருணாநிதியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, உதயநிதி யாரா இருந்தாலும் அந்த ஒருத்தர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறாரு பாருங்க, நரம்பு இல்லாத அந்த மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் பேச ஆரம்பிச்சுட்டாரு. அதனாலதான் சிறையில போட்டாங்க. குதிரை பேரம் பேசினா, யானை பேரம் பேசினாங்க. சங்கர் மு.க. ஸ்டாலின் 5 வருடம் முதலமைச்சராக இருந்தாரே, குதிரை பேரம் செய்துதான் அமைச்சரானார். செந்தில் பாலாஜி எடுத்தது குதிரை பேரம். அதே அனிதா ராதாகிருஷ்ணன் மந்திரியாக இருந்த போதும் சரி, அந்த மீதி பெரியசாமி, ரகுபதி, சேகர் பாபு எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? திமுக வந்தாங்க. அதுதானே துரைமுருகனும் கே.என். நேருவும் கேட்கறாங்க, ஏவா வேலு எங்கிருந்து வந்தாரு? அது குதிரை பேரம் இல்லையா? எது இருப்பினும் நடப்பு முறையில் பார்த்தால் இன்று காலை சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம்
ஆளுநர் தன்னுடைய விளக்கங்களை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நயினார் நாகேந்திரனும் அரவிந்த் மேனனிடம் தெரிவித்திருக்கிறார். நான் செய்வதில் தவறு கிடையாது, வெய்யை ஆற்றில் போய் தூர்வார வேண்டும் என்று சொன்னேன். தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் தமிழக அரசினர். எனக்கும் முதலமைச்சருக்கும் நல்ல உடன்பாடு இருக்கிறது என்பதை விளக்கி இருக்கிறார். இருப்பினும் மத்திய அரசாங்கத்தில் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷாவிடம் அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார் ராஜேந்திர கார்கர். அவர் தன்னுடைய பதவி காலம் முடிய போகிறது, 5 வருடம் முடிந்து விட்டது அவருக்கு. அவர் மாற்றப்படுவாரா தொடருவாரா தெரியவில்லை. தமிழகத்திற்கு புது கவர்னர் ஒரு அரசியல்வாதியை போட்டால் கண்டிப்பாக ஆர்.என். ரவி மாதிரி, எப்படி ஆர்.என். ரவி திமுக அரசாங்கத்தை கண்ணு குடிச்சு விளையாட்டினாரோ அந்த மாதிரி புது கவர்னர் ஆற்றுவாங்க. இன் நட்ஷல் ஐ டெல் யூ, விஜய் நல்லா பண்றாரு. 28ஆம் தேதி தமிழக நிதிநிலை அறிக்கப்பட இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். ஊர்ஜிதமாகவில்லை. இருந்தாலும் இந்த மாசம் கடைசியில பட்ஜெட் வந்துச்சுன்னா அவரை இனிமேல் யாராலும் பிடிக்க முடியாது. ஏன்னா 4 தடங்கல்கள் இருந்தது அவருக்கு. ஒன்று இந்த நம்பிக்கை தீர்மானம், அடுத்தது நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்றது தவிர மந்திரி சபையில் அவர் பண்ண ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கர் எல்லா இடத்தையும் ரெப்பிட்டாரு. எல்லா 31 மினிஸ்டர்ஸையும் போட்டு விட்டார். இது இடம் காலியா வைக்கல. இதன் மூலமாக அரசியல் புரிந்து கொண்டு வருகிறது. அரசியல் தெரிந்து கொண்டு விட்டார். கைது படலம் தொடரும். இன்னும் 4 மந்திரிகள் கைதாக இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு டெல்லியில் கிடைக்கக்கூடிய செய்தி. செந்தில் பாலாஜியினுடைய தம்பியை வந்து வலை வீசி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. செந்தில் பாலாஜியை கூட தேடுறாங்க அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்தடுத்து நீங்க சொல்வது போல கைது படலங்கள் அதிகமாகும் பட்சத்துல ஒருவேளை ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் வந்து தாவேகா கவர்மெண்ட்டையும் விஜயும் விமர்சிக்கிறதுக்கு திமுக அதிக விமர்சனம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிராதா? இருக்க வேண்டியது தானே. அதுதானே யதார்த்தம், அதுதானே உண்மை, அதுதானே எதிர்கட்சி செய்ய வேண்டிய சேவை. அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாம ஆணவ போக்கு அப்படிங்கிற விஷயத்த நேத்தே வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு காலையில அவரு லண்டன் கிளம்புறாரு, அயலகம் சொல்றாரு. வீட்டப்பம் ஓட்டை சுடும் அந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்கு. ஆஸ் யூ சோ சோஷியல் இருக்கு. எதை விதை விதைக்கிறதோ அதுதான் முளைக்கும். இதே காழ்ப்புணர்ச்சியுடன் கரூர், ஜனநாயகம், சங்கீதா இந்த மேட்டர்ல விஜயை துன்புறுத்தினாங்களா இல்லையா? சட்டசபையில விஜய் பேசினாரா இல்லையா? நான் அதில் அலற வைக்கிறேன் பாரு எதிர்கட்சின்னு சொன்னாரா இல்லையா? பண்ணிட்டு இருக்காரு. விஜய் பண்றது தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டால், அரசியல் புரியாதவர் இப்ப அரசியல் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். அனைத்து திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அந்த முன்னாள் மந்திரிகளுடைய லிஸ்ட் அமித்ஷா கொடுப்பதன் மூலமாக, மத்திய உளவுத்துறை மூலமாக தமிழக உளவுத்துறைக்கும் விஜய் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தது 150 திமுக தலைவர்கள் டாப் டு பாட்டம் அயல் நாடு என்னென்ன சொத்து வைத்திருக்கிறார்கள் என்பது லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணும்பொழுது அந்த பாஸ்போர்ட்ல முத்திரை இருக்குது பாருங்க, அதுக்கும் அந்த வீட்டு வாங்கறதுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் விசாரித்து கொண்டிருக்கும் சமயத்தில் கண்டிப்பாக பல திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அயல் நாடு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ்ல எல்லாரும் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 6 எம்பி வெளிநாட்டில் இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் போயிட்டாரு. ஏவா வேலு சிங்கப்பூர் மருத்துவமனையில அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் கண்டிப்பாக இந்தியாவில் தான் இருக்க. காரணம் அவருடைய பாஸ்போர்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கிறதுனால வெளில போக முடியாது. போ பாருங்க, எல்லாருமே வெளிநாட்டு போயிட்டாங்கன்னா ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அயல் நாட்டு பிரிவு என்று ஒரு பிரிவு வைத்தால் அதற்கு உதயநிதியை சேர்மனா போடலாம். என்ன தமிழ்நாட்டில் திமுக காலி. ஊழல் நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறது ஊரறிந்த ரகசியம். நீ பள்ளிக்கல்வித்துறையில் ஊழல் நடந்துச்சா, அரசகுமார் வாங்கினாரா? நான் சொல்கிறேன், ஆமாம் அரசகுமார் வாங்கினார். இப்போ இல்லை, அவர் இப்போ ரொம்ப வருஷமாக வாங்கிட்டு இருக்காரு. திமுக முன்னாடி இருக்கும்போது வாங்கினார், பாஜக இருக்கும்போது வாங்கினார். அவர் சதா வந்து டிபி ஆஃபீஸில் தான் கிடப்பார். இந்த வேலைகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தார். அவர் புதுக்கோட்டைக்காரர் தான். புதுக்கோட்டையில் நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இல்லைங்க, நான் சொல்கிறேன், சில விஷயங்களை நீங்கள் பேசாமல் தவிர்த்துட்டு போயிடணும். ஏன்னா கரப்ஷன் இருந்துச்சா, ஆமாம் திமுகவும் பண்ணாங்க, அதிமுகவும் பண்ணாங்க. பெர்சன்டேஜ் வேரியாக இருக்கலாம். எல்லா துறையிலையும் ஊழல் இருக்கத்தான் செஞ்சது. இன்னைக்கு டக்குன்னு வந்து புனிதர் வேடமெல்லாம் போட்டிங்கன்னா போட முடியாது. இதை வந்து நீங்கள் ஒன்று கண்ணும் காணாமல் பேசாமல் இருக்கணும். இல்லை இனிமேல் நாங்கள் ஆமாம் தவறு செஞ்சு இவ்வளோ தவறு நடந்துருச்சு, நாங்கள் வந்து பார்ட்டியை வளர்க்குறதுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கிட்டோம், இனிமேல் நாங்கள் திருந்திட்டோம், ஒன்று இந்த ஸ்டாண்டுக்காவது வரணும். நீங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் இப்போ இந்த ஷரத் அவர்களோட விஷயம் ஒன்று வந்துச்சு. இதுக்கு போராட்டம் அளவிற்கு போகணுமா? நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்துச்சு பார்க்குறாங்க, மக்களே பார்க்குறாங்க, மக்களே முடிவு செஞ்சுக்கிட்டு. இது என்ன எடுத்து கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியாவில் இவங்க போராடினதுக்கு பிறகு மக்கள் சொல்கிறாங்க, சார் அப்போ இப்போ தெரிஞ்சு போச்சுங்க, சரத் நல்லவர் தாங்க, திமுக தான் போராடுதில்ல
அதான் சொல்கிறேன், இது தேவையற்ற போராட்டங்க. இந்த போராட்டம் என்பது தேவையற்ற போராட்டம். இந்த போராட்டத்துக்கு அனுமதி கிடைக்கல, நாங்கள் சண்டை போட்டோம், இது பண்ணோம். இது மக்கள் பிரச்சனையா? முதல்ல நீங்கள் கட்சி ரீதியாக உங்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்களா எடுக்கலான்னு பாருங்கள், சட்டமன்றத்தில் பேசுங்க, விவாதங்களில் பேசுங்க, அதெல்லாம் பண்ணுங்கள். இது போராடி தீர்க்க வேண்டிய அளவுக்கு மக்கள் பிரச்சனையா? மின்வெட்டுக்காக நாங்கள் போராடினோம், நீங்கள் ஓகே. இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மோசமாக இருக்குது, அதுக்காக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சோம், அது ஓகே. நீங்கள் அதை துரிதப்படுத்துங்க. அப்படிங்கிற பெண்களுக்கான பாலியல் பிரச்சனைகள் இருக்குது, அதுக்காக நீங்கள் செய்கிறதுங்கிறது ஓகே. இந்த மாதிரி அர்த்தமற்ற போராட்டங்களுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் மெனக்கட்டுறது அப்படிங்கிறதுல பெரிய குழப்பம் இருக்குது. நீங்கள் உண்மையிலே செய்ய வேண்டியது என்பது, ஆமாம் இந்த தோல்விக்கான காரணங்கள் இதுதான், இந்த நாங்கள் ஒத்துக்கிட்டோம். இன்னுமே நம்ம வந்து ஆணவமாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஆணவத்திற்கு பதில் வேறு மாதிரி தான் கிடைக்கும். அது இன்னுமே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்மள்ட்ட வந்து ஒரு திமிர்த்தனம் இருக்குது, ஒரு ஆணவம் இருக்குது. அந்த ஆணவத்தை நம்ம உடச்சி நம்ம ரொம்ப சாமானியர்களுக்கான கட்சியாக மாறணுங்கிறதே அவங்களுக்கு இன்னும் வரல. இப்போ மறுசீரமைப்புகளெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்லேருந்து முன்னாள் அமைச்சர் வரைக்கும் கடந்த காலங்களில் அவங்க எப்படி மக்கள்கிட்ட பப்ளிக்கில் ரியாக்ட் பண்ணாங்கன்றது வரைக்கும் நீங்கள் ஒரு முதன்மையான குற்றச்சாட்டாக இருக்குது. கட்சிக்காரங்களே அவங்க வந்து மதிக்கலைன்றதான் இன்னும் பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ இது இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இவங்க வந்து இதை கையில் எடுத்து பண்ணுற இந்த டைமில் அதுக்கு வேலையும் கிடையாதாங்க. நீங்கள் இந்த உண்மையிலே சொல்கிறேன், எவ்வளவோ அற்புதமான கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு காமிச்சாங்க. இந்த கருத்துக்கள்லாம் சொல்லுங்க, ரொம்ப நியாயமான கருத்துக்கள். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து இந்த இளைஞர்கள்ட்ட எப்படி கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும், அதற்கு நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் முதற்கொண்டு பல பேர் சொல்லுங்க. அதையெல்லாம் எடுத்து நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் தொடர்ச்சியாக தாவேக்கு எதிர்ப்புங்கிற பேரில் முட்டாள்தனமான சில வேலைகள், ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ். நீங்கள் தாவேக்கு இது எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். ஆமாம், முன்னாடி பண்ணியிருக்கணும். இல்லை இப்பயுமே சொல்கிறேன், நீங்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கட்சியில் என்ன சிக்கல் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், எந்த மாவட்ட செயலாளர் வந்து அவருக்கு உட்பட்ட தொகுதிகளை தோக்குறாரோ அவர் நீக்கிடுவோம், ஏதோ ஒரு நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் சேகர் பாபு இன்னும் பக்கத்தில் தாங்க வச்சுட்டு இருக்கீங்க, உங்களே தோக்கடிச்சிட்டாரு. அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கவே முடியாது அவங்களால. அப்போ நீங்கள் அப்போ சேகர்பாபு நடவடிக்கை எடுக்க முடியாது. வேற மாவட்ட இன்னொரு விதமாக சொல்கிறாங்க சார், என்னன்னா இப்போ நடவடிக்கை எடுத்துடலாம், அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நிறைய கணிசமான தொகுதியில் தோற்றுருக்காங்க, அங்கே வந்து நிறைய இடத்துல 3ஆவது இடத்துக்கு போயிருக்காங்க திமுக. இப்போ அந்த மாவட்ட செயலெல்லாம் நீக்கினா இன்றைக்கி அதிமுக ஒரு கதி ஏற்பட்டிருக்குல்ல. டக்குன்னு அவங்க வந்து இல்லை சரி நீங்கள் நீக்கிட்டீங்களா ஓகே, அதில் ஒரு 5 மாவட்ட செயலாளர் ஒரு 2 பேர் தாவேக்க பக்கம் தாவனாங்கன்னா அது இன்னும் கட்சிக்கு இன்னொரு பின்னடைவாக போயிடும். ஸோ அதனால் இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து அமைதியாக இருந்துட்டு இன்னும் வர காலக்கூடிய அட்லீஸ்ட் நீங்கள் பவர் சேர்த்து கொஞ்சம் குறைக்கணும்ல. நீங்கள் இன்னும் சொல்கிறேன், நீங்கள் சொன்னாங்க 2 மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலர் உருவாக்க போகிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க, இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்க போகிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ரிஃபார்ம்ஸ் பண்ணுங்க. இளைஞர்கள் வாய்ப்பு கொடுக்க போகிறேன். இப்போ 2 மாதமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒரு விஷயமும் பண்ணலை. நீங்கள் பெண்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறதுக்கு என்ன வேலை பண்ணுறீங்க? அது பண்ணலை. இன்னொன்று நீங்கள் பாருங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ கனிமொழி போன்றவர்கள் கொஞ்சம் தெளிவானவங்க தான். அவங்களே வந்து இப்போ தூத்துக்குடியில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிரச்சனை ஏற்படுது. நீங்கள் நம்ம முதல்வர் இருந்தால் செஞ்சு கொடுத்துருப்பார். இது பதிலா? அந்த தொகுதிக்கு ஸ்டில் நீங்கள் தான் எம்பி, உங்கள் எம்எல்ஏ இப்போ ஒரு 10 அடி தூரத்தில் நிற்கிற, அவரால் பஸ்ஸை நிப்பாட்ட முடியாதா? அப்போ மக்கள் யோசிப்பா, அப்பா அடுத்த தடவை இவங்களை குத்தி விடுப்பா, காலி பண்ண தாவேக்கவே எல்லா இடத்துலையும் இருந்து அப்போ நீங்கள் அந்த இடத்துல வர்ற ஸ்ரீநாத் வந்து பஸ் நிற்க வைக்கிறேன், நான் 3 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து ரிவ்யூக்கு வரேன், ஆய்வுக்கு வரேன்னு சொன்னால் மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஓகேங்க, தாவே கரெக்டாக ஆட்சி செய்கிறாங்க. நீங்கள் கோபம் இருக்கலாம், அதான் சொல்லலை. கோவத்தில் வந்து எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண கனிமொழி அவர்களுக்கே தெரியலை. மற்றவங்க நம்ம என்ன சொல்கிறோம், ஓரளவுக்கு இவங்க தான் தெளிவாக இருக்காங்க, இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க நினைக்கிறவங்களே இவ்வளோ மோசமாக இருக்காங்க. இவர்களுக்கு கடுமையான கோபம் இருக்குது. நீங்கள் இந்த கோபத்தோடு இதை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே சரியாக வராது. ஆமாம், நம்ம தோத்துட்டோம், வேறு வழியில் தோத்துட்டோம். நம்ம இன்னும் சொல்லப்போனால் 6 மாதம் இதெல்லாம் கணக்கில் 5 வருஷத்துக்கு நம்ம வேலை செய்யணும். இஷ்யூ பேஸ்டாக ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் இன்னொன்று, இப்போ அரித்மெட்டிக்காக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் தலித் ஓட்ஸ் போயிடுச்சு, இஸ்லாமியர்கள் ஓட்ஸ் போயிடுச்சு, கிறிஸ்டியன் ஓட்ஸ் போயிடுச்சுங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 30% விஜய் பக்கம் தான் இருக்கிறது அப்படின்னு. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, 2026 நம்ம இதே தான் பேசணும், இந்த அரித்மெட்டிக் வச்சு தான் பேசணும். நிறைய ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்க, ஒரு 10% திமுக குறைஞ்சா கூட பரவாயில்லைங்க, அவங்க 40 வந்துடுவாங்க, 35 வந்துடுவாங்க. அப்போ அதெல்லாம் உடஞ்சது இல்லை. அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரச்சனைகள் மையப்படுத்தி நாங்கள் வாக்களிக்கிறோம் சொல்லி வர்றாங்களே, அப்போ அதை நம்ம எப்படி கொண்டு வரணும் தானே திமுக வேலை செய்யணும். அதை விட்டுட்டு மறுபடியும் நீங்க தப்பான அமைச்சர் ரீல்ஸ் போடுறாங்க, இந்த அமைச்சர் இப்படி பண்றாங்க, அது எது பண்ணா அவங்களுக்கு என்ன, அது அவங்களுக்கு மறுபடியும் நீங்க சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ் இப்படி பேசிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க பாசிட்டிவ் நீங்களும் ரீல்ஸ் போடுங்க. அப்படி ஒன்று யோசிச்சிங்கன்னா உங்களோட ஐடி விங்கு, சோஷியல் மீடியா விங்கு, நாங்கள் ஆட்சி காலத்தில் இந்த சாதனைகள்லாம் செஞ்சோம், அப்படி நீங்க ரீல்ஸ் போட்டுட்டு போங்க. மறுபடியும் ரீல்ஸ் போட்டாங்கன்னு சொல்லுங்க. நான் இப்படி சொல்றீங்க, குழந்தைகள் சொல்லி பெற்றோர்கள் வாக்களித்தார்கள், ரைட். நான் சொல்ல குழந்தைகள் சொல்லி வாக்களிக்காத எத்தனை பெற்றோர்கள் எனக்கு தெரியும். நீ சொன்னால் சொல்லிக்க, நான் திமுக தான் ஓட்டு போடுவேன். இல்லை நான் உனக்காக சொல்கிறேன், ஆமாம் விசில் தான் ஓட்டு போட்டேன், ஆனால் உண்மையில் போட திமுகவுக்கு. ஏன் அவங்க போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு திமுக பிடிச்சிருக்கு, நான் திமுக போட்டேன் குழந்தை. ஆனால் இவங்களுக்கு திமுக பிடிக்கல. அடிப்படையில் பெற்றோர்களுக்கு திமுக மேலே ஒரு அயற்சி இருக்குது. அதை குழந்தை சொல்கிறதும் குழந்தை மேலே நம்ம ஏற்றி விடுறோம், அவ்வளோதான்.
அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் குழந்தைய பண்ணிருச்சு. நீங்க சினிமா ஒரு காரணமா, நிச்சயமா காரணம் தான், அதெல்லாம் இல்ல. பட் சினிமா தான் காரணம், இன்ஸ்டாகிராம் தான் காரணம், சோசியல் மீடியா தான் காரணம். நீங்க அதான் சொல்றேன். இப்ப நம்ம பாக்குறோம்ல, நீங்க இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. ஆமா, ஊழல் நடந்திருக்கு. மக்களுக்கு அப்புறம் பெரிய கோபம் வருதப்பா, திமுக அதிமுக 2 பேரும் ஊழல் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வராதா? நம்ம ஏன் முயற்சி பண்ணி பார்க்க கூடாது? இது தப்பான்னு நான் கேட்கிறேன். அப்ப முயற்சி பண்ணிருக்காங்க, ஒண்ணு நடந்திருக்கு. அப்ப அதை நீங்க வந்து நம்ம செய்ய தவறிய விஷயம். அதே மாதிரி இப்போ ஆட்சியில பங்கு கொடுத்து 8 பேர் தலித்துகள் இவர் வந்து அமைச்சர்கள் இருக்காரு. இதை ஏன் திமுக செய்ய வேண்டியதானே? உங்களை யார் தடுத்து வச்சிருந்தா? இல்ல, கூட்டணி அமைச்சரவை தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாதுன்னு கடந்த காலத்துல சொன்னாங்க. செட் ஆகாதுங்கிறதுல மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. எந்த மக்கள்கிட்ட போய் நீ கருத்து கேட்டீங்க? மக்கள்கிட்ட போய் கருத்து கணிப்பு நடத்துனீங்களா? 1,00,000 பேர் கருத்து கணிப்பு நடத்தணும் சார். அவங்கள சொல்லிட்டாங்க சார், நீ கூட்டணின்னு சொல்லி சொன்னா நான் உனக்கு ஓட்டே போட மாட்டேன் சொன்னாங்களா? கூட்டணி அமைச்சரவை அமைச்சு இப்போ இது எந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்க? அப்போ நான் இன்னொரு சொல்லவா, இப்போ நீங்க நாளைக்கு இந்த கூட்டணியே உடையுது, தாவேக்கோட கூட்டணி உடையுது, திருமாவளவன் அவர் வராரு, கம்யூனிஸ்ட் வராங்க, ஐயோமலே வராங்கன்னு சொல்லி மறுபடியும் அவங்க வைக்கிற முதல் டிமாண்ட் என்ன? அமைச்சரவையில் இடம் வேணும், கூட்டணி அமைச்சரவை. ஸ்டாலின் இல்ல அதெல்லாம் முடியாதுப்பான்னு சொல்லுவாரா? சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் செய்த மிகப்பெரிய மாற்றம், இனிமேல் தமிழ்நாட்டில் கொஞ்சம் வருஷத்துக்கு, ரொம்ப வருஷத்துக்கு கூட்டணி ஆட்சி தான். அது திமுக ஆட்சி வரட்டும், அதிமுக ஆட்சி வரட்டும், இதை நீங்கள் உடைக்கவே முடியாது. அப்போ இதை மக்கள் மேலே ஏற்றாம, ஆமாம் நம்ம தாராளமாக நம்ம கொடுக்கலாம், நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு அதுலேயும் அவங்க கூடுதலாக வேலை செஞ்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு பக்கம் சீட்டும் கம்மியாக கொடுப்பீங்க, எங்களுக்கு வந்து அமைச்சரில் பங்கும் கொடுக்க மாட்டீங்க, எங்கள் 2-3 வாரிய போஸ்ட்டு கேளுங்கன்னா அதுவும் கொடுக்க மாட்டீங்க, உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு நான் துணை மேயர் கொடுக்குறேன்னு அதையும் திமுக வந்து பிடிங்குவான். அப்போ நீங்கள் எந்த மரியாதை கொடுத்தீங்க அப்படிங்கிறது. இன்றைக்கி அவங்களுக்கு மரியாதை கிடைக்கிது, அமைச்சரவையில் இடம் கிடைக்கிது, நாளைக்கு உங்களுக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலையோ நாடாளுமன்றத்திலையோ சொல்ல அவங்க காப்பாற்றுவாங்கன்னு ஒரு பேர் இருக்குது. இருக்கும்போது அதை தானே ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்க. இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் வந்து இப்போ இன்னொரு டயலாக் ஆசா சொல்கிற மாதிரி நம்ம ஏன் ஆட்களே இல்லாமல் நிற்கக்கூடாது? நில்லுங்க தாராளமாக நில்லுங்க. அதுக்குண்டான வேலையை செய்யணும்ல. நீங்கள் வேலையை செய்ய மாட்டோம், ஆனால் நீங்கள் நிற்கிறனால என்ன பிரயோஜனம்? இது இன்னுமே திமுக ரியாலிட்டிக்கு வரவே இல்லை. திமுக ரியாலிட்டிக்கு வராமல் இந்த எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது மறுபடியும் பெரிய உங்களுக்கு இந்த இடைத்தேர்தல் சொல்கிறேன். நீங்கள் ரியாலிட்டிக்கு வந்து பிரச்சனை என்ன, எந்த பிரச்சனை கையில் எடுக்கணும், எந்த பிரச்சனை கையில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கிளாரிட்டி வராத வரைக்கும் தாவேக்கு தான் வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கு. பேசாம ரவுடி ஆயிட்டுமால ஆணியுள்ள விந்துதானும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்